மகிழ்ச்சியான வணக்கங்கள். அன்புடன் ஒரத்தநாடு நீதிவான். நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா 24ஆம் தேதி நம்ம ஒரு தேடல் பயணம் மாதம் மாதம் பண்ணுறது உண்டு. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பக்கத்து ஊரில் இந்த குளமங்கலம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு பயணம் செய்யும்போது அங்கே ஒரு வீட்டில் அந்த கல்லுக்கடையெல்லாம் ஏலம் விட்ட காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா ரங்கசாமி அப்படிங்கிறவர் கல்லுக்கடை ஏலம் எடுத்திருந்தார். அவங்க வீட்டுக்கு போன பொழுது நாங்கள் கல் வச்சுக்கிறதுக்காக வேண்டி பயன்படுத்தின ஒரு பெரிய பானை இருக்குது, அதை உங்களுக்கு அன்பளிப்பாக தர்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பானையை தான் அப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ காண கிடைக்காத பானை. இதெல்லாம் இந்த பானையை செய்யக்கூடிய குயவர்கள்லாம் இன்றைக்கி இல்லை. இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மண் வளமும் குன்றி போனதுனால இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆண்டு காலத்து பானை. அவ்வளோ ஒரு தரமாக அப்போல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதை நேரடியாக அவங்க வீட்டுக்கு போய் நம்ம காணொளி பண்ணியிருப்போம். அதையும் தொடர்ந்து பாருங்கள். கல்லுக்கடை எடுத்தது ரங்கசாமிங்கிறவர். அவர் அப்பா சாமியப்பன். சரி, அவ்வளோதான். இந்த பானை ரொம்ப பத்திரமா பாதுகாத்து வச்சுருந்தீங்க. சரி சரி, நிறைய இது போல் பானை வச்சுருந்தீங்களா? ஆமாம். ஓ, எல்லாம் உடஞ்சி விட்டு கொண்டு தான் இருந்தது. சரி, வேறு என்ன பாரம்பரியமான பொருள் நீங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்க? வேறு ஒன்றும் இல்லை. சின்ன சின்ன ஜாடியை இது நெல் கொட்டி வச்சுருக்கேன். கூம்பா இதெல்லாம் வச்சுருக்கீங்களா? அதெல்லாம் இல்லை. சரி, இந்த பானை மட்டும்தான் வச்சுருக்கீங்க. கூம்பெல்லாம் எல்லாம் அதெல்லாம் போட்டாச்சு. ரொம்ப நன்றி. இந்த பாரம்பரியமான பொருளை நமக்கு கொடுத்ததில் மிக மகிழ்ச்சி. இவங்க பார்த்திங்கன்னா 1968 கல்லுக்கடை ஏலம் எடுத்துருந்தாங்க. இவங்களுடைய வீட்டுக்காரங்க பேர் பார்த்திங்கன்னா ரங்கசாமி. குளமங்கலத்தை சேர்ந்தவங்க. அப்பொழுது பார்த்திங்கன்னா இந்த கல்லெல்லாம் ஊற்றி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பானைகளை பயன்படுத்துகிறாங்க. அது நம்ம இன்றைய தேடலில் நமக்கு கிடைத்ததில் மிக்க மகிழ்ச்சி. அவங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்களையும் ஒரு நன்றியும் சொல்லுவோமே. நன்றி.